அரசாங்கத்தின் புதிய கடன்களின் அளவு 2021, 2022 ஆண்டுகளில் இருந்ததை விட கடந்த ஈராண்டுகளில் கணிசமாக குறைந்துள்ளது. 2022இல் 100 பில்லியனாக இருந்த கடனை கடந்த ஆண்டு 93 பில்லியனுக்கு குறைத்தோம். இவ்வாண்டு 86 பில்லியனாக அது குறைந்திருக்கின்றது. நாட்டின் மொத்த கடனை குறைக்க தமது தலைமையிலான அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை அது பிரதிபலிப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். எனவே நாட்டின் கடனை குறைக்கும் வாக்குறுதியை அரசாங்கம் காப்பாற்றவில்லை என கூறுவோர் அரசியல் ஆதாயம் தேடுபவர்கள் என பிரதமர் சாடினார். புள்ளி விவரங்கள் தெரியாமல் உண்மைக்கு புறம்பான தகவல்களை சமூக ஊடகங்களில் பரவ விடுவது அவர்களின் வாடிக்கையாகிவிட்டதென அன்வார் மேலும் சொன்னார். என்றாலும் முந்தைய அரசாங்கங்கள் விட்டு சென்ற எல்லா கடன்களையும் நடப்பு அரசாங்கம் தன் இஷ்டத்துக்கு ரத்து செய்ய முடியாது என்பதையும் பிரதமர் தெளிவுபடுத்தினார். அவ்வாறு செய்துவிட்டால் புதிய பள்ளிகளை கட்டுவது, பல்கலைக்கழகங்களை நிர்மாணிப்பது போன்ற மக்கள் நலத்திட்டங்கள் பாதிப்படையும் என்றார் அவர். நாட்டின் கடன் சுமை உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 64 விழுக்காடாக இருப்பதால் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்தெழுப்பது பெரும் பாடாகும். எனவே தான் 64 விழுக்காட்டிலிருந்து 60 விழுக்காட்டுக்கு அதனை படிப்படியாக குறைக்க அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது என பிரதமர் கூறினார். நாட்டின் மொத்த கடன் தற்போது 1.5 டிரில்லியன் ரிங்கிட்டாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.